பல போராட்டங்கள் நடத்தணும். தமிழ்நாட்டிலையும் போராட்டம் நடந்துச்சு, நம்ம யாரும் மறந்திருக்க மாட்டோம். 2020 சிஏஏக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்ட போராட்டம் இந்தியா முழுவதும் நடந்தது. அப்பொழுது டெல்லியிலே நடந்த அந்த சிஏஏ போராட்டத்திலே கைது செய்யப்பட்ட சகோதரர் சர்ஜில் இமாம், உமர் காலித் போன்ற சகோதரர்கள் கிட்டத்தட்ட 6.5 ஆண்டுகளை கடந்தும் இன்றும் சிறைகளிலே விசாரணை கைதிகளாக இருக்கின்றார்கள். வெறும் சிஏஏல இந்தியாவுடைய குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக இன்று இருக்கக்கூடிய மத்தியிலே ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் கொண்டு வந்த அந்த சட்டத்திற்கு எதிராக ஜனநாயக வழியிலே போராடிய சர்ஜில் இமாம், உமர் காலித் போன்ற சகோதரர்கள் இன்றும் சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியாமல் சிறை கொட்டைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதே தமிழ்நாட்டில் 41 பேர் செத்து போனா கூட அதற்கு காரணமானவர்கள் கூட இன்று அமைச்சர்களாகவும் ஆட்சியாளர்களாகவும் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை எதற்காக சொல்ல வரும் சொன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற சரத்தை இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்கின்றது. ஆனால் வெறும் போராடினார்கள் என்ற ஒரே குற்றத்திற்காக இன்று சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியாமல் நம்முடைய சகோதரர்கள் சிறை